15 people are inside. Huh? 15 people are inside. 50 people? Yeah. 24 people. 37 people. Laila, who Sama, who is that? 37 people. So clear, huh? Can she testing, no? No. Wait, what's the time? It's 11 only. 46 people. 58. Lee? Okay, Lee. 68 people. Okay. Okay, Lee. So going 83 people. If anyone can hear you, put a thumbs up. Anyone can hear me? Can you put thumbs up, please? NCC. MCC, can you hear me? Okay, 11. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. காலை வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த மலேசியன் MCC அவர்களுக்கு மிக்க நன்றி. என்னை பற்றி சில கொஞ்சம் விளக்கங்கள். என் பெயர் மகாலிங்கம் வெள்ளச்சாமி.
இந்த தொழிலில் 36 வருடமாக இருக்கிறேன். 27 வருஷமாக MDRT குவாலிஃபையர், 25 வருஷமாக செஞ்சுரி கிளப், என்னுடைய டாபிக் ஆரம்பிக்கிற முன்னுக்கு நான் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை, MDRT அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் MDRT 1992, அதாவது 1992 போஸ்டன் அந்த இடத்துல நடந்தது செமினாரு. நான் முதல் தரையாக அங்கு யூஎஸ்க்கு பயணம் செய்திருக்கும் போதே ஃபர்ஸ்ட் டைம் MDRT செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அங்கே போன பிறகு தான் தெரியுது, சிலருக்கு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் செஞ்சுருக்காங்க. அப்போ தான் 25 தான் வருஷம் செஞ்சால் செஞ்சுரி கிளப்னு. அதே நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிச்சாங்க. அதாவது இந்த இதில் ஒரு லெஜெண்ட்னா பென் ஃபெல்மன், அவரை பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கே தான் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. நான் முடிவு பண்ணினேன், இதான் எனக்கு முதல் தடவை MDRT. நான் 10 வருஷம், 15 வருஷம், 25 வருஷம் குவாலிஃபை பண்ணணும்னு அப்படின்னு முடிவு பண்ணினேன். நான் 25 இயர்ஸ் பிறகு தான் செஞ்சுரி கிளப் மெம்பர் ஆகினேன், கோட்டை செஞ்சுரி கிளப். நான் இந்த கதை ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்துக்கும் ஒரு டேர்னிங் கண்டிப்பாக இருக்கும். இப்போ லாக்டவுன், MCO லாக்டவுன்னு எல்லாம் ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கும். இந்த லாக்டவுனுக்கு தான் அந்த ஏற்ற தலைப்பு, அதாவது தலைப்பு வாடிக்கையாளருடன் உறவை மேம்படுத்திக் கொள்வது. இந்த நேரத்தில் எப்படி வாடிக்கையாளரோட உறவை மேம்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த லாக்டவுன் பீரியடில் இது ஒரு சவால் நேரம் தான். வி ஹேவ் டு ஓவர் கம் இட். ஓவர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். லாக்டவுன் என்னன்னு ஒரு பெரிய வார்த்தை, அது நன்மைக்கு தான். ஆனால் நம்ம நினைக்கிறோம், எனக்கு ஒரு பெரிய பூட்டு போட்டாங்க காலில் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் தான் இருப்போம். இப்போ நான் கூட லாக்டவுன் பிறகு 18-10 வரைக்கும் ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தேன். என்ன செய்யறது, எப்படி என்ன செய்யறது, எனக்கு ஒரு மைண்ட் கன்ஃபியூஸு. வாட்ஸ்அப் திறந்தா எல்லாமே நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் வார்த்தையே இல்லை. என்ன செய்யலான்னு நான் முடிவு பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஒரு சொல்யூஷன் வந்துச்சு. ஏன்னா MDRTயில் ஒரு பேச்சாளர் சொன்னார், அந்த ஐடியா எனக்கு அப்போ தான் ஒரு நினைவு வந்துச்சு. சரி, இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்துவோம். தமிழில் பழமொழி ஒன்று இருக்குது, மனம் இருந்தால் மார்க்கம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு ஒரு நல்ல ஒரு பழமொழி இருக்கு. நான் வெளியே போயிட்டு என் டாபிக் ஏத்தாப்புல, அதாவது டாபிக் என்ன சொன்னிருக்கேன், பில்டிங் ரிலேஷன்ஷிப் வித் த கிளைண்ட். சரி, வெளியே போகிறது முன்னுக்கு ஒரு காடி என்னுடைய வாகனத்தை பார்த்தேன். வாகனத்தை பார்த்த பிறகு நினச்சேன், சரி
இது ஏன் காடி கிடையாது, ஒரு சிம்பிள் காடி. சரிங்களா? இந்த காடி ஐடியா இருந்துச்சுன்னா, இந்த காடியை வந்து ஒருத்தர் வந்து எம்டிஆர்டியில் பேசினார். சரி, அந்த காடி ஐடி தான் உங்களுக்கு வந்து நான் 4 ஐடியாஸை ஷேர் பண்ண போகிறேன். இந்த லாக்டவுன் பீரியடில் எப்படி நம்ம செயல்படுத்த முடியும், நம்ம மைண்ட் செட்டை எப்படி பாசிட்டிவாக வச்சுக்க முடியும். சரிங்களா? கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். காலையில் நம்மளுக்கு லாக்டவுன் பண்ணி காலை லாக் பண்ணி நினைக்காதீங்க. அந்த லாக் சாவி யார்கிட்ட இருக்கு? காடி சாவி உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி இந்த லாக்டவுன் சாவி உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதாவது ஓமா பண்ணுறதுக்கு, காடி ஓமா பண்ணுறதுக்கு காடி சாவி இருக்குது. நம்ம ஓமா பண்ணி ஆகணும், பாசிட்டிவ் தாட் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் நம்ம இந்த லாக்டவுன் பீரியட் வெளியாக முடியும். இது லாக்டவுன் பீரியட் வந்து உலகமே வந்து லாக்டவுன் பீரியட். என்ன செய்யறது? அதனால் உட்காந்து சாப்பிட்றது தூங்குறது டிவி பார்க்குறது நல்லா இருந்தால் அது நல்ல பொழுது இல்லை. அந்த பொழுது வந்து பொழுது கிடையாது. நம்ம நல்ல பொழுது, அந்த பொழுதுக்கு தான் நம்மள்ட்ட வந்து நான் டிசைட் பண்ணினேன். எப்படின்னா, உங்கள்கிட்ட 4 ஐடியா ஷேர் பண்ணுறாப்புல திருப்பி ரிவைஸ் பண்ணுறேன். காடி, கா ஃபார்முலா, CARS, கா ஃபார்முலா. நீங்கள் நினைக்கலாம் கா ஃபார்முலா வந்து இப்போ என்ன செய்யும் இந்த நேரத்தில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். முடியும். இதை நான் வந்து 18ஆம் தேதி 19 பிறகு 2 நாள் வந்து சொன்னேன்ல சாப்பிட்றது தூங்குறேன்னு. அது பிறகு தான் இது வந்து ஒரு எம்டிஆர் ஒரு ஐடியா கொடுத்தாரு, ஒரு ஸ்பீக்கர் ஐடியா கொடுத்தாரு. அந்த ஐடியா திருப்பி எனக்கு ஒரு மைண்டில் வந்துச்சு. சரி, இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எப்படின்னா, அந்த 4 ஃபார்முலா CARS, கா ஃபார்முலா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு கூப்பிட்றதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டாட்டா பேஸ் வேணும். கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் வந்து பாலிசியோட நேம் இருக்கும். ஆனால் இதே ஃபோனில் வந்து A to Z பார்த்தீங்களா, ஒன்லி பாலிசியோடு நினைக்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அல்லது கீன் பண்ணிட்டு அது நம்பர் தெரியாமல் இருக்கலாம். உண்மைங்களா? ஸோ என்ன செய்யணும், நம்மளுக்கு தைரியம் வரணும். என்ன தைரியம்? நம்ம தொழிலில் வந்து எடுத்து ஃபோன் பண்ணி பேசினா தான் நம்மளுக்கு பிஸ்னஸ் வரும். இந்த டைமில் வந்து எப்படி சார் பேசுறது நினைக்கலாம். கவலைப்படாதீங்க. நான் சொல்கிறது ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் தான், ஒரு கால் தான், தப்பு கிடையாது. சரிங்களா? அந்த காலில் மொதவாக ப்ளீஸ் கால் யோர் பாலிசி ஹோல்டர். ஆனால் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு எம்டிஆர்டி பேச்சாளர் இதில் யூஎஸில், மை கிளைண்ட் ஆர் கிரேட் ஃபார் மீ, மைண்ட்ஸ் ஆர் கிரேட் ஃபார் மீ, தே ஆர் மை பேக் போன். அது உண்மை. இன்றைக்கு வரைக்கும் நான் அதை வந்து கடைப்பிடித்துக்கிட்டு இருக்கேன். உள்ளபடியே திருப்பி சொல்கிறேன், மை கிளைண்ட்ஸ் ஆர் கிரேட் ஃபார் மீ, தே ஆர் மை பேக் போன். அந்த பேச்சாளர் சொன்ன வார்த்தைகள் இன்றைய வரைக்கும் என் மனதுக்குள்ளே இருக்குது. ஸோ என்ன செஞ்சேன், அந்த கா ஃபார்முலா வந்து சி என் பாலிசிஸ்டாரை எல்லாத்தையும் கூப்பிட்டேன். இது இப்போ இந்த 20 பிறகு நான் செஞ்ச அனுபவங்கள். நான் செஞ்சதுன்னு பேச முடியும் உங்கள்கிட்ட, நான் செய்யாத பேச முடியாது இல்லை. பிகாஸ் ஐ எம் அ டூவர்,
27 வருஷமாக குவாலிஃபை பண்ணுற எம்டிஆர்டி என் அனுபவங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான அந்த லாக்டவுன் பீரியடில் வந்து அது நான் அதை ரொம்ப பெருமை நினைக்கிறேன். கிளைண்ட்ஸ் என்ன கால் பண்ணுறது ஒன்றும் இல்லை, சிம்பிள். நான் இது இங்கிலீஷ்லேயே சொல்கிறேனே, என் பாலிசி சொல்கிறேன். ஹவ் ஆர் யூ கீப்பிங் அண்ட் ஹவ் இஸ் யர் ஃபேமிலி அண்ட் வாட்ஸ் த ஃபீலிங் டுவர்ட்ஸ் லாக்டவுன். இதுதான், ஒரு மற்ற எதுவுமே பேச வேணாம். ஃபேமிலி அண்ட் ஹவ் இஸ் யூ ஃபீலிங் டுவர்ட்ஸ் யர் லாக்டவுன், இந்த வார்த்தை தான். சிலர் குட், சிலர் வந்து நெகட்டிவாக பேசியிருக்காங்க. பாசிட்டிவாக பேசுறவங்கள என்ன செஞ்சேன், ஒன்றும் சொல்ல. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஃபார் டைம். நாம் பிரார்த்தனை செய்வோம், நல்லபடியாக திரும்பி வேலைக்கு செய்வோம். அப்போ வந்து உங்களை பார்க்குறேன். அவர் ஓகேனாரு. அவர் அது அப்படின்னா வந்து அந்த வந்து அவரை பேர் வந்து நான் ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்டை எழுதி வச்சிட்டேன். நல்லா கேட்டுக்குங்க, அவரை வந்து நான் ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்டை எழுதி வச்சிட்டேன். ஏன்னா இவர் வந்து என்னுடைய பாலிசி ஹோல்டர். அதே பாலிசி ஹோல்டர் என் நெகட்டிவாக பேசினார்ல, கவலைப்படாதீங்க. கேட்குறது கேள்வி நம்ம, பதில் சொல்கிறது அவருக்கு முழு உரிமை இருக்குது, நம்மளுக்கு முழு உரிமை இருக்குது. அந்த உரிமையை வந்து நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. அவருக்கும் உரிமை இருக்குது, நம்மளுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை வந்து அவர் சொல்லும் போது நெகட்டிவ் பேசினார். அந்த பாலிசி ஹோல்டருக்கு என்ன சொன்னேன் நான், நோ இஷ்யூ, நோ ப்ராப்ளம், நல்லா பிரார்த்தனை செய்யுங்க நல்லபடியாக முடியறதுக்கு, தேங்க்யூ, அவ்வளோதான். எங்கே அந்த சி கால்ஸில் நல்லா புரிஞ்சுக்குங்க. முத சி கால்ஸ். இன்னொன்று தெரியுங்களா, நம்மளுக்குள்ள நிறைய வந்து நம்ம பாலிசி ஓடுறது நிறைய லெப்ஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது, லெப்ஸ் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்குது. இந்திய உள்ள பாலிசியோட லெப்ஸ் பண்ணவங்க இருக்காங்கல்ல, அவங்கள இந்த இடத்துல கூப்பிடலாம், தாராளமாக கூப்பிடலாம், தப்பே கிடையாது. நான் அவங்கள கூப்பிட்டேன். அவங்க உள்ளபடியே வந்து சிலர் என்கிட்ட உள்ளபடியே வந்து நீ மறந்துட்டீங்கன்னு நினச்சேன். சிலர் இந்த கண்ணீர் விட்டு அழுதாங்க. சார் நான் எதிர்பார்க்கல நீங்கள் கூப்பிடலன்னு. அப்போ நான் அப்போதான் சொன்னேன் அவங்கள்ட்ட, யூ மை கிளைண்ட், ஐ ரெஸ்பெக்ட் யூ. அதான் இந்த டைமில் கூப்பிட்டேன். இல்லை சார் நான் எதிர்பார்க்கல நினச்சேன். நாங்கள் வந்து என் பாலிசி லெப்ஸியாக இருக்கிற வந்து ஒரு வருஷம் ஆச்சு, கூப்பிட்டு ரொம்ப நன்றி. சரி, நான் உங்களை இந்த லாக்டவுன் பிறகு உங்களை பார்க்குறேன் சார், தயவு செய்து பாருங்கன்னாரு. பார்த்தீங்களா, இவர் வந்து லெப்ஸ் பாலிசி, அவர் நினச்சேன் அதை ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட்டில் எழுதிட்டேன். லெப்ஸ் தான் ப்ராஸ்பெக்டிங்கில் எழுதிட்டேன். சரிங்களா, அதிலே வந்து இதில் வந்து இன்னொன்று வந்து பாலிசி ஹோல்டரு, ஒன்று வந்து பாலிசி லெப்ஸ் ஆனவர், இன்னொருங்க யார், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து நீங்கள் வந்து கூப்பிடாமல் இருக்கலாம். இந்த டைமில் லாக்டவுன் பீரியடில் கூப்பிட்டு நட்பை உண்டாக்குவது தப்பே கிடையாது. புரியுதுங்களா, நட்பு தான். நம்ம வந்து பாலிசி விற்பனை செய்யலை, நட்பை தான் உண்டாக்குறோம். இதே கேள்வி தான், ஹவ் ஆர் யூ, ஹவ் இஸ் யர் ஃபேமிலி, ஹவ் இஸ் யர் ஃபீலிங் டுவர்ட்ஸ் லாக்டவுன் பீரியட். நம்ம வந்து தப்பான கேட்கல. இந்த கேள்விக்கு அவங்க கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் கொடுத்தாங்களா, தேங்க்யூ வெரி மச் ஃபார் டைம். திருப்பி அதுன்னு சொல்கிறேன், பிரார்த்தனை பண்ணுவோம், வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். அது நெகட்டிவ். பாசிட்டிவாக இருந்தாங்களா, அவங்கள வந்து ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்டில் எழுதி. நான் கன்க்ளூஷன் வரேன். கால் பண்ணிட்டு இருந்தோம், நிறைய பேர் இருக்குது, A to Z நிறைய நம்மளுக்கு பேர் இதில் இருக்குது. தாராளமாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதனால் வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம போக முடியாது வெளியே. திருப்பி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம், எல்லா கம்பெனியில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பேச வேணாம்.
அதே மாதிரி CAR send for what? Refer lead. சார் எப்படி சார் இந்த நேரத்தில் ரெஃபர் லிஸ்ட் வாங்கணும்னு நினைக்கலாம் நீங்கள். கேட்டால் என்றைக்குமே கிடைக்கப்படும். கேட்டால் என்றைக்குமே கிடைக்கப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முதல்ல கால் பண்ணும்போது நிறைய பாசிட்டிவ் கொடுத்தாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் தாராளமாக அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ரெஃபர் லீட் கேட்கலாம். கண்டிப்பாக கொடுப்பாங்க. எனக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. 8 பேர் கொடுத்துருக்காங்க, 5 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் மூலிமா வந்து ஒன்லி பாசிட்டிவ் தாட் தான். இன்சூரன்ஸ் பற்றி எதுவே நான் பேசவே கிடையாது. ஏன்னா அந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய சிந்தனைகள், நிறைய வேறு வேறு சிந்தனைகள்லாம் இருக்குது. அவங்கள வந்து ஒரு டியூனாக பண்ணணும், அவ்வளோதான். நம்ம மட்டும் கிடையாது, திருப்பி சொல்கிறேன், இது மலேசியா மட்டும் உலக அளவு லேசாக கொஞ்சம் டியூனாக பண்ணாவே அவங்க பாசிட்டிவ் தாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாசிட்டிவாக இருந்தால் தான் சரிங்களா. அந்த ரிஃபலிட்டுக்கு அதுக்கு எனக்கு நிறைய பேர் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. கேட்கணும், இந்த தொழிலில் கேட்டாதான் கிடைக்கும், கேட்டாட்னா கிடைக்காது. புரியுங்களா? நல்லா கேட்டுக்குங்க. கேட்டாதான் கிடைக்கும். அதுக்கு தான் சிம்பிள் ஃபார்முலா அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் இருக்குது. ஆஸ்க் ஃபார்முலா, ASK ஃபார்முலா. எந்த தொழிலாளருக்குமே கேட்கணும், ஆஸ்க் ஃபார்முலா. சரிங்களா? CARS, எஸ் என்னன்னா சர்வீஸ். ஆஃப்கோர்ஸ் வீட்டிலேருந்தே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்னல, கிளைண்ட்ஸ் முதல்ல கூப்பிட்டு சொன்னால, கூப்பிட்டதே ஒரு சர்வீஸ் தானே. ஸோ CARS கா ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் இந்த லாக்டவுன் பீரியடில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நிறையா அது பயன்படுது. உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். நல்லா தெரிஞ்சுக்கணுன்னு, நல்ல காலத்திலேயே நம்ம நார்மல் டைம்லேயே வந்து 10 பேர் கூப்பிட்டா ஒரு 3 அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், ஒரு சேல்ஸ் பண்ணலாம். அன்லஸ் நீங்கள் ரொம்ப நாள் இருந்ததுக்கு பிறகு உங்கள் நாலேஜ் உங்கள் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ண பிறகு அது வேறு விஷயம். புதுசாக இருந்தால் 10, 3, 1 நார்மல் டைம்லேயே. ஆனால் இந்த லாக்டவுன் பீரியடில் மனிதர்கள் வந்து சிந்தனைகள்லாம் கொஞ்சம், அதாவது ஒரு நிலவில்லை, ஒரு நிலை இல்லை. அவங்க நம்ம லாக்டவுன் பீரியடில் இந்த ரிலேஷன்ஷிப் பில்டு தான் முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கூப்பிடும் போத கிளையனை கூப்பிடுற கிடைத்தால் லாபம், கிடைக்காத அனுபவம் தான். கவலைப்படாதீங்க, கவலையே படாதீங்க. உங்கள் வேலையை டெய்லி தினந்தோறும் இந்த ஃபார்முலா எனக்கு இது பெரும் உதவியாக இருக்குது. இது வந்து நான் வந்து கட்டுறது வந்து ஒரு MDRT கட்டுறேன். இன்றைக்கு உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த பகிர்ந்து கொண்டதுக்கு வந்தாங்க. திருப்பி நான் வந்து உங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன், இந்த ஃபார்முலா இஸ் வெரி பவர்ஃபுல் ஃபார்முலா. எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஃபார்முலா திருப்பி ரிப்பீட் சொல்லிட்டு, ஏன்னா வந்து C send for calls, அப்பாயின்மெண்ட் முடியாது. R for refer lead, S for service. ஓகே, அந்த ஃபார்முலா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய வருஷம் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பார்க்காதீங்க, தேவையில்லதான் தொடர்ந்து பார்க்காதீங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. அதுக்கு தான் லிசன் டு தி TV நியூஸ். சரிங்களா? இன்னொன்று, ஏறக்குறைய வந்து நம்ம மலேசியன் MDRT MCC வந்து ஒரு 7 நாளாக FBயில் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாமே இங்கிலீஷ் தான் ஷேர் பண்ணாங்க. நிறைய ஐடியாஸ் இருக்குது. அதில் இந்த எடுத்து பயன்படுத்தி ஒரு ஸ்பீக்கரை எனக்கு ஞாபகம் இருக்குது, ரெக்ஷன் உள்ளது. அவர் சொன்னார், புக்ஸு படிக்கிறது முக்கியம் இல்லை, அவர் நிறைய பேர் புக்ஸ் வாங்குவாங்க. இப்போ நிறைய புக்ஸ் படிக்கணும்.
புக்ஸ் படிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த புக்ஸை எடுத்து படித்து புடின ஆக்ஷன். அது பாருங்கள், யூ கேன் ரீட் as much as you want, but unless you start putting into practice, nothing will change. உண்மை. படித்து நிறைய பேர் வாங்கி எல்லாம் வந்து இவ்வளோ நாள் வந்து அறியாமல், நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது, அறியாமல் புக்கை வந்து சோஃபா இதில் கேபினில் வச்சுருப்பீங்க. எடுத்து படிங்க, எடுத்து படிச்சுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இன்னொரு எனக்கு ஒரு ஞாபகம் வருது, ஷேர் பண்ண விரும்பணும். கால்ஸ்ன்னு சொன்ன முறை எனக்கு இல்லை இன்னும் ஞாபகம் இருக்கு. 1992 அன்றைக்கு ஒரு என்னுடைய ஃப்ரெண்ட் நினைக்கிறேன் மன்மோகன் அதுக்கு சொன்னார், ஜலான் துங்குவாபுத்திராமனில் KFC இருந்துச்சு. அப்போல்லாம் அங்கெல்லாம் நாங்கள் வந்து கோல்ட் தான் போவோம். ஆனால் இப்போ வந்து கோல்ட் போக தேவையில்லை. வீட்டில் இருந்தே இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம கை தொலைபேசியிலேருந்து உங்கள் டாட்டா எங்கள் கையிலே இருக்குது, இங்கேருந்து நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். ஸோ பிரச்சனையே கிடையாது. இந்த ஏறக்குறைய வந்து இப்போ வந்து எனக்கு நினைக்கிறேன் கொஸ்டின் டைமு. நீங்கள் தாராளமாக கொஸ்டின் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் அதை உங்களுக்கு நான் பதிலை சொல்கிறேன். அப்படி பதில் சொல்ல முடியாட்டினா உங்கள் ஹெபியில் வந்து நாங்கள் திருப்பி அதை உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். எனி கொஸ்டின்ஸ் இருக்கா? இருங்க, வரோம் பார்ப்போம். கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் ரிலாக்ஸாக இருங்க, தாராளமாக கேள்வி கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்லுவேன். கேள்வி இந்த வரைக்கும் யாரும் கேட்கல. I recalled something he learned from you, MDRT speaker, before for familiar car. Good. Please use it. இது வந்து என்னுடைய ஐடியா கிடையாது, நான் MDRTயில் கற்றுக்கிட்டேன். இல்லை அது இன்றைக்கு அது இப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்குது, ஒரு பெரிய உதவியாக இருக்குது. ப்ளீஸ் யூஸ் இட். சார், எனி ஸ்பெசிஃபிக் புக்? நிறைய புக் இருக்குது. அது நான் ஸ்பெசிஃபிக்கில் ஒரு புக்கு நான் சொல்ல விரும்பலை, நிறைய புக்கு இருக்குது. நேற்று கூட ஸ்பீக்கர் சொன்னாங்க, ஒன்லி இன்சூரன்ஸ் புக்கு மட்டும் படிக்காதீங்க. பிஸ்னஸ் புக் இருக்குது, என்டர்பிரனர் புக் இருக்குது, மோட்டிவேஷன் புக் இருக்குது, இன்சூரன்ஸ் நாலேஜ் புக் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச புக்கு கூட ஒரு புக்கு நான் சொல்லலாம். பேங்க் ஃபெல்மன் சொன்னல, இன் லெஜண்ட். நான் அவர் வந்து முதல் சொன்னல 1992 போஸ்டனில். அவர் வந்து எனக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அவர் புக்கையும் வாங்கி படிங்க. நார்மன் லெவின் புக் இருக்குது, அதையும் படிங்க. நிறைய புக்கு இருக்குது, புக்கை பற்றி கவலைப்படாதீங்க. நிறைய புக்கு படிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம படிக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம வந்து எனர்ஜி லெவல் நம்மளுக்கு வரும். புக்கு படிக்காமல் ஒரு நல்ல அதாவது ஒரு நல்ல ஒரு வீடியோ, ஒரு மோட்டிவேஷன் கேட்க இருந்தால் நம்ம நெகட்டிவ் ஆயிடுவோம். சரிங்களா? வேறு என்ன கேள்வின்னு பார்ப்போமே. நிறைய கேள்வி கேட்கட்டும், சந்தோஷம். How do you close big cases? நல்ல கேள்வி. ஆரம்ப காலத்தில் 1992 நான் குவாலிஃபை MDRT வந்து பிக் கேஸ் கிடையாது. ஏறக்குறைய எனக்கு ஞாபகம் இருந்தால் 162 பாலிசிதாரர் கேஸ் நான் க்ளோஸ் பண்ணினேன்.
I think, thank you very much. He's asking the questions. I think he recalled back the memory again. 162 கேஸ் நான் க்ளோஸ் பண்ணினேன். ஆனால் இது வந்து ஒரு ஸ்பீக்கர் நினைக்கிறேன் 2001 வந்து ஒரு எம்டிஆர்டி ஸ்பீக்கர் சொன்னார், உன்னால் ஒரு 100 குடும்பம் அல்லது 150 குடும்பம் நல்லா இருக்காங்க. சொல்கிறது புரியுதுங்களா? நான் 162 பாலிசி வித்தனில் அந்த 160 பாலிசியோட நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்கும்போது நான் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி எவ்வளோ பாலிசி விற்கிறது முக்கியம் கிடையாது. ஆரம்ப காலத்தில் வந்து நான் பெரிய சின்ன பாலிசி தான் விற்றேன். அது பிறகு வந்து என்னுடைய பிக் கேசஸ்ஸு என்ன கேட்டீங்க, ஹவு டு யூ க்ளோஸ் பிக் கேசஸ்? ஆரம்ப காலத்தில் வந்து எல்லாம் வந்து சிறிய கேஸ் தான். அதை பிறகு ஒரு பிஸ்னஸ் ஒரு பேனை வந்து கான்டாக்ட் பண்ணேன். எனக்கு அதே மூலியமாக தான் எனக்கு வந்து பிக் கேசஸ்ஸு கிடச்சிச்சு. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எடுத்தோன்னே ஓட முடியாது, கொஞ்சம் ஓமா பண்ணணும். ஓமா பண்ணால் தான் நம்ம வந்து அந்த இடத்துல ரீச் பண்ண முடியும். ஸோ வெதர் ஸ்மால் கேஸ் ஆர் பிக் கேசஸ் எல்லாமே பாலிசிதார் தான். சின்ன கேஸ் செய்யுங்க, நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து உங்கள் ஆண்டவன் வந்து பெரிய கேஸு கொடுப்பார். ஆனால் நீங்கள் பிக் கேஸ் வந்து அட்டைம் பண்ணணும். அட்டைம் பண்ணும்போது ஃபெயிலியர் வரும், கிவ் அப் பண்ணாதீங்க. சரிங்களா? How do you get prospect by new agent? How do you get a prospect by new agent? How do you get a prospect by new agent? இது வந்து எல்லா ஸ்பீக்கரும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ப்ராஸ்பெக்ட் வெரி ஈஸி. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அவர் வந்து என்ன வயசுன்னு பாருங்க, ஒரு 25 அல்லது 30 ஒலேசே ஒரு 30 years old அல்லது 25 years old. இன்றைக்கு இப்போ ஆஃப்கோர்ஸ் இப்போலாம் கவுண்ட் டவுன், ஐ மீன் லாக்டவுன், கண்டிப்பாக வந்து மன்னிக்கணும் கவுண்ட் டவுன் சொல்கிறதுக்கு, லாக்டவுன். அதனால் வந்து பெரிய க்ரௌடுக்கெலாம் போக முடியாது. ஆனால் அவருக்கு என்ன வயசு? ஒரு 30 வயசு. ப்ராஸ்பெக்ட் வெரி சிம்பிள். அவருக்கு கேளுங்க, இப்போ நீங்கள் ஒரு திருமணம் உங்களுக்கு நடக்குது, எத்தனை பத்திரிக்கை நீங்கள் பிரிண்ட் பண்ணுவீங்க? அது ப்ராஸ்பெக்ட் தானே. அதே மாதிரி அந்த ப்ராஸ்பெக்டை ஃபில்டர் பண்ணுங்க. எல்லாரும் பாலிசி வாங்க மாட்டாங்க, அதனால தான் நம்ம இருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு ட்ரைனிங்கு செமினார் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதே வந்து ஒரு பெரிய ப்ராஸ்பெக்ட்ஸு. சரிங்களா? ஸோ ஐம் ஷூர் ஐ ஆன்சர் த கொஸ்டின்ஸ். வேறு கேள்விகள் வந்து how do I constantly achieve MDRT? Very interesting questions. People told me, why can't you retire? I said, why should I retire? No problem. I seen MDRT, age 80, 90, they're still qualifying MDRT. You see, still qualifying MDRT. So, every year, every day, இந்த பிஸ்னஸில் வந்து என்னென்னா வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டிசிப்ளின் தேவைப்படுது. டெவலப் த ஹேபிட் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின். Keep working, keep grinding. Let me repeat again. Develop the habit of self-discipline. இந்த discipline ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த தொழிலும் சரி, keep working and keep grinding. அந்த டிசிப்ளின் வார்த்தை வந்து நம்ம தாய் தப்பு நம்ம சொல்லியிருக்கலாம். நீ வந்து ஒரு டிசிப்ளின் ஆயிரு, டிசிப்ளினாக படி, டிசிப்ளின் எல்லாம் டிசிப்ளின் தான்.
அதே மாதிரி ஸ்கூலுக்கு, அதை பிறகு காலேஜ், அதை பிறகு ஒர்க்கிங் லைஃப். ஸோ அந்த டிசிப்ளின் வந்து நம்ம காதில் வந்து அடிக்கடி டெய்லி கேட்டுட்டு இருக்கணும். ஸோ அந்த டிசிப்ளின் இருந்ததுனால தான் விதவுட் ஃபெயில் ஐ குவாலிஃபை MDRT. அதோட நம்ம சொன்னவங்கள்ட்ட என்னால் ஒரு 100 குடும்பம் நல்லா இருக்கு, ஒரு 50 குடும்பம் நல்லா இருக்கு, ஒரு 80 குடும்பம் நல்லா இருக்குன்னு அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரணும். பாலிசி விற்கிற நினைக்காது, விற்கிற உண்மைதான், சம்பாதிக்கிற உண்மைதான். அந்த எண்ணங்கள் வரும்போது நம்ம வளருவோம், நம்ம பாலிசி ஓடுறோம், நல்லா இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு மோட்டிவேஷன். என்ன, டிசிப்ளின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த தொழிலில். நெக்ஸ்ட் கொஸ்டின். Well, my dear friend, a new agent, how to work during MCO period? Good question, நல்ல கொஸ்டின் தான். லாக்டவுன் உண்மை, cannot work உண்மை. That's why I said earlier, call, build relationship. Just call them, anything wrong, call them. We only person can call this time to talk to anybody, life insurance agent. Believe me. Or aircon man cannot call and sell the aircon. A car salesman cannot call, come and test drive the car. No way. Number. தாராளமா, தைரியமா நம்ம கூப்பிடலாம். So during this time, we can call the client. Just as I said earlier, how are you? How is your feeling? How is your family? பேசுவாரு. Let him talk. After talking, positive answer. Take the number. Keep it. Believe me, if you can call one day 10 people, you get at least 2 positive answer. Keep it. Every day keep it until the lockdown. After lockdown, look, you will move like this. Okay? Be happy, relax, cool down. Okay? Next question. How do I ask a referral lead? Very simple. You want to buy a car, you tell a salesman, I want to buy a car within my budget. Correct? அதே மாதிரி, how to ask a referral is familiar. Tell the உங்களுடைய policy holder, you know I am in the life insurance business. You are bought a wonderful. Normally I don't say life insurance policy. I always say you have a backup capital plan for you. Backup capital policy for you. I always say that. அந்த கேபிட்டல் பிளான் உங்களுக்கு இருக்கு, நீங்கள் நன்மை அடைஞ்சிருக்கீங்க. அதனால வந்து உங்களால் எனக்கு வந்து 100 பேர் கொடுக்க முடியும், எனக்கு 100 பேர் வேணாம், எனக்கு வந்து 9 பேர் கொடுத்தா போதும், அல்ல 6 பேர் கொடுத்தா போதும். அன்போட பண்போட கேளுங்க. கிடைக்காட்டினா கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட். கிடைச்சா லாபம், கிடைக்காட்டினான் அனுபவம் தான். கவலையே படாதீங்க. பட் யூ மஸ்ட் வெரி ஹார்லி டிசிப்ளின் அண்ட் டூ யுவர் டியூட்டி எவ்ரி டே. தினந்தோறும் செய்யணும். இந்த லாக்டவுன் பீரியடில் பிலீவ் மீ, யூ வில் சக்சீட். கேள்விகள் நிறைய கேட்கப்படுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு, 10 நிமிஷம் இருக்கு. சார், have you did any face-to-face appointment during the MCO period? How do you advise them? Wow, உண்மை. ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன முகம், அவங்க முகத்தை நம்ம பார்க்க போகிறோம், நம்ம முகத்தை அவங்க பார்க்க போகிறாங்க. பேசுங்க, தப்பு கிடையாது. என்ன பேச போகிறீங்க? நான் இப்படி தான் நான் பேசினேன். இவர் வந்து எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டரில் பாலிசி வந்து லேப்ஸ் ஆகிடுச்சு, இருந்தாலும் கூட அவர்கிட்ட நான் பேசினேன். இப்படி சொன்னார், என்னுடைய பாலிசி வந்து லேப்ஸ் ஆகிடுச்சு, என்ன செய்யலான்னாரு. அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது, டூ லேட் ஆச்சு, திருப்பி நான் உங்கள்கிட்ட வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஃபேஸ் டு ஃபேஸ் தான் பேசினேன். அது ஒரு எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சு.
இன்னொரு வந்து ஃப்ரெண்ட்ஸு. அவர் கேட்டார், லைஃப் இன்சூரன்ஸ் என்ன நீங்கள் ஹெல்ப் பண்ண போகுதுன்னு கேட்டார். ஹெல்ப் பண்ணோம். ஒன்றே ஒன்று சொன்னதான் அவர்கிட்ட, லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இறப்பதுக்காக கிடையாது. சம்படி ரிப்ளேஸ் யோர் இன்கம், உங்களுடைய இன்கம் ரிப்ளேஸ்மெண்ட் தான். அதாவது தெளிவாக சொன்னால் பேக்கப் கேபிட்டல், அதான் லைஃப் இன்சூரன்ஸ். அவர் சொன்னார், இப்படி சொன்னார். சரி, பிரச்சனை. அது பிறகு வேறு சப்ஜெக்ட் நான் பேசிட்டேன். ஆனால் அதை பற்றி நான் ரொம்ப பேச விரும்பல. ஏன்னா இது லாக்டவுன் பீரியடில் ரொம்பவும் வந்து இன்சூரன்ஸ் பேசக்கூடாது, புரியுங்களா? நம்ம நேருக்கு நேராக பேசும்போதே வந்து அரை மணி நேரம் பிடிக்குது சம்டைம். லாக்டவுன் பீரியடில் வந்து கொஞ்சம் ரொம்பவும் பேச வேணாம், கொஞ்சம் லெட் டைம் டாக். அவங்கள பேச விடுங்க. நம்ம இன்சூரன்ஸ் என்ன தெரியுமா பிரச்சனை, நம்ம தான் நிறைய பேசுகிறோம். பேச வேணாம், கொஞ்சம் பேசினா போதும். சரிங்களா? கொஞ்சம் பேசினா போதும். ஸோ டெஃபினெட்லி அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருங்க, எங்கள் எம்சிசி ஒரு நினைக்கிறேன் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. சரி, கேள்வி நிறைய வருது. Sir, how you face your self-rejection in the business? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிஜெக்ஷன் இன் திஸ் பிஸ்னஸ் இஸ் வெரி காமன். எல்லாம் வந்து கம் ஐ வில் பை ஃப்ரம் யூ, கம் ஐ வில் சைன், நோ வே, தே மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அபவுட். மொத அவங்களோட கான்செப்டை புரியணும். கான்செப்டை புரிஞ்சாதான் பியூட்டி ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் புரியணும் அவங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியும் லைஃப் இன்சூரன்ஸ் எனக்கு என்ன செய்யும் அப்படின்னு அவங்க செய்யும். இங்கே போனோடனே நெகட்டிவ் எடுத்தோன்னே ஒரு பெரிய பழைய ஞாபகம் வருது எனக்கு. சில போனோடனே இன்சூரன்ஸ் எடுங்க இல்லை செத்து போயிடுவீங்க, அது மாதிரிலாம் பேச வேணாம். நிறைய விஷயம் இருக்குது. இப்போ லாக்டவுன் பீரியடில் லைஃப் இன்சூரன்ஸ் வில் பெனிஃபிட் டு யூ. 3 பிரின்சிபல் கொடுங்க. ஒன்று வந்து ப்ரொடெக்ட் யோர் இன்கம், protect your critical illness, protect your medical bills. என்னன்னா விளக்குங்க, அவ்வளோதான், ரொம்ப பேச வேணாம். ஸோ இந்த பிஸ்னஸை பற்றி வந்து நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நாலேஜ் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ரீட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஐம் ஷூர் அண்டர்ஸ்டாண்ட் உங்கள் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். வேறு வந்து கொஸ்டின் கேட்டது வந்து தேங்க்யூ, வெரி குட் ஷேரிங் சார், நன்றி, தேங்க்யூ. கேள்வி கேளுங்க. கேள்விகள் வந்து developing self-discipline, keep working, keep grinding, discipline keeps working, that scoring 100. Oh, sorry. வேறு என்னது கேள்விகள் நிறைய வந்து கேட்குறாங்க. பட் ஐம் ட்ரைங் டு answer only a what is the challenges closing cases current generation? I just told challenges will be there. See, லைஃப்பில் வந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சேலஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஈஸியாக எதுவுமே வராது. பட் சேலஞ்ச் அதுவும் இல்லை. நம்ம சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, நார்மல் டைம்லேயே வந்து நம்ம காப்டா சில பேர் வந்து கிளைண்ட் ரிஜெக்ஷன் அந்த 10-3-1 ஃபார்முலா மறந்துடாதீங்க. 10-3-1 ஃபார்முலா மறந்துடாதீங்கன்னு சொல்கிறேன் எங்கள் நார்மல் டைமில். ஆனால் இந்த டைமில் லாக்டவுன் நம்மளுக்கு கால் வர போட்டு முதல்ல சொன்னவங்கள்ட்ட. ஸோ இந்த டைமில் வந்து நிறைய கால் பண்ணுங்க, கவலைப்படாதீங்க, பி ஹாப்பி. பட் ஒரு கால் பண்ணிவிட்டு எனக்கு கிடைக்க நினைக்காதீங்க, முடியவே முடியாது.
நிறைய கால் பண்ணணும். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம பிஸ்னஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் நம்பர் கேம். 10 பேர் பார்த்தா 3 பேர் அப்பாயின்மெண்ட் ஒரு சேல்ஸ் வந்து வாய்ப்பு இருக்குது. அது நம்ம ஸ்கில்லு, நாலேஜ், அனுபவங்கள், நம்ம ஃபேக்ட் ஃபைண்டிங் அது எல்லாமே சொன்னதான் அவங்க வாங்குவாங்க. ஸோ அது நார்மல் டைம் இல்லையா, இந்த டைமில் வந்து நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். நம்பர் கேம் பிஸ்னஸ். ஹவு டு யூ மேனேஜ் யுவர் டைம்? உண்மை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இதுவும் எம்டிஆரில் கற்றுக்கிட்டது வந்து, அஃப்கோர்ஸ் ஐம் அ ப்ரொடியூசர் ப்ளஸ் ஏஜென்சி மேனேஜர். எனக்கு இந்த டைம் நான் ஞாபகம் இருக்குது, இந்த 4D ஃபார்முலா. either do it yourself or delegate yourself or destroy it or delay. So 4 ஃபார்முலா. either do it yourself, உங்களுக்கு டைம் தேவைப்படும், நான் முடியாது. delegate. I cannot destroy my appointment, I can delay my appointment, but I can delegate. Remember, the time management in the 4D is very 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 important. இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் இந்த 4D ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து எம்டிஆர்ட்ட கற்றுட்டு தான் நாளைக்கு பேசுனது எல்லாமே வந்து இங்கே மலேசியா செமினாரில், புக்கில், எம்டிஆர்டியில் கற்றுக்கிட்டு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் தான் ஆரம்பம் சொன்னவங்கள்ட்ட எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும். எடுத்து நம்ம லாக்டவுன் ட்ராவில் போட்டு வச்சுக்கிட்டு லாக்டவுன் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த ஐடியா வந்து வேலை செய்யாது. யூ மஸ்ட் கீப் ஆன் டூ ப்ராக்டிஸ். சரிங்களா? தட் இஸ் எ டைம் மேனேஜ்மெண்ட் 4D ஃபார்முலா, மறந்துடாதீங்க. இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, கேன் ஐ கால் 10 people you get 3 appointment? அது உண்மை. அதாவது 10 கால் பண்ணுறீங்க, 3 அப்பாயின்மெண்ட். இது வந்து பழைய ஃபார்முலா தான். இப்போ புதிய ஏஜென்ட்க்கும்லாம் எல்லாம் சொன்னேன், உங்களோட நாலேஜ் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும், அப்புறம் மார்க்கெட்டை மாற்றி ஆகணும். அது இந்த டைம்லாம் வந்து இது பேசுறதுக்கு சூட்டபிள் நேரம் கிடையாது. இருந்தாலும் கூட இந்த லாக்டவுன் பீரியடில் வீட்டிலேருந்து என்ன செய்ய வேண்டியது, உங்கள் மைண்ட் செட்டை நல்லா ஸ்டடி ஆக்கிக்கோங்க. நெகட்டிவ் பேசாதீங்க, பாசிட்டிவ் நினச்சிக்கோங்க. உலகமே வந்து இது லாக்டவுன் தான், நீங்கள் மட்டும் கிடையாது, உலகமே. ஸோ அப்போ வந்து என்ன செய்வோம், ஒரு வேற சொன்ன மாதிரி, அதாவது எப்படின்னா வந்து மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஓகே, என்னுடைய டைம் முடிந்து விட்டது. ஒரு சின்ன ஒரு சாமரி செஞ்சிருந்தேன், மறந்துடாதீங்க. அந்த ஃபார்முலா ஃபார்முலா, சி சென்ட் ஃபார் கால்ஸ், அப்பாயின்மெண்ட் இப்போ தேவையில்லை, பிறகு வச்சுக்கோங்க. ஆர் ஃபார் ரிஃபர் லீட், ஃபார் சர்வீஸ். அந்த ஃபார்முலா தயவுசெய்து ஆரம்பிங்க, கவலைப்படாதீங்க. அதாவது லாக்டவுன் பீரியடில் வந்து என் காலுக்கு பெரிய பூட்டு போட்டான்னு நினைக்காதீங்க. பூட்டுக்கு சாவி உங்கள் கையில் தான் இருக்குது. அதை தொடர்ந்து ஜஸ்ட் கீப் ஆன் மூவ், கீப் ஆன் மூவ், கீப் ஆன் மூவ். யூ வில் 100% இந்த லாக்டவுன் வந்து வெளியாகிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு மை குட் ஃப்ரெண்ட், எல்லாமே குட் ஃப்ரெண்ட் தான், ஜெனியோ எம்டிஆர்டி லைஃப் மெம்பர் ஃபார் 18 years, 6 time COT, 1 time TOT, first lady to become MDRT country chair for Malaysia. Stay home, stay safe. வீட்டிலே இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். என் முடிவு உரையில் இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வணக்கம்.
Okay, right? Okay. இருங்க கொஞ்சம் ஷட் டவுனும் பண்ணிடுறப்ப. Video now you need to choose if you want to save or delete it.